வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 கும்கான் ஏறுனா 200 பாயிண்ட் அப்பு. கடந்த ஒரு 2 நாளாவே இவன் ஏறுற போக்கே சரியில்லை. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. எங்க உழுக்காட்டிடுவானோ அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் தான். 200 பாயிண்ட் ஹை. இன்னைக்கு வாங்கி ட்ரேடிங் பண்ண எல்லாத்துக்குமே லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது கொஞ்சம் ஹாப்பி நியூஸ் தான். என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஏறும் போது கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நான் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக என்ட்ரி கொடுக்கறதுக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் அதை நான் இன்னும் அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த வீடியோவாக வேணும், அந்த அனலைசேஷன் வீடியோவாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அனலைசேஷன் வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த ஹையில் நெஃப்டி 50ல் எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னா மறுபடியும் ஐடி ஸ்டாக்ஸ் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அது அப்படியே நம்ம போகிறப்ப அப்படியே பார்ப்போம். சில இதெல்லாம் 20% ஏறி இருக்கான். என்னடா இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஏறி இருக்காங்க. அதுவும் பார்ப்போம். இந்த விப்ரோ ஷேர் இருக்கான் பார்த்தீங்களா, 6% ஏறி இருக்கான். இந்த விப்ரோ தான் இன்னைக்கு என் மன உளைச்சலாகவே மாற்றிட்டான். இந்த விப்ரோ ஷேரு நான் வந்து இந்த 380 ரூபாலேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். 380 இந்த இடத்துல இருந்து அவன் டவுன் ஆகும் போதுலேருந்து 365 அப்படி இப்படின்னு நான் இந்த ஷேரை வாங்கிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துல மறுபடியும் டவுன் ஆகி 390 ரூபாய்க்கு போனால் அப்பயும் நான் வாங்கினேன். இந்த இடத்துல தான் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. இது 420 ரூபா இந்த ரேஞ்சில் வரும்போது, 420 ரூபாலேருந்து 440 ரூபா இந்த ரேஞ்சில் வரும்போது அவசரப்பட்டு நான் விட்டுட்டேன். இந்த இந்த ரேஞ்சில் தான் நான் விற்றுருக்கேன். 440 அந்த ரேஞ்சில் இது வந்து ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல விற்று விட்டேன். பார்த்தீங்களா, 448 ரூபா. இந்த பார்த்தீங்களா, 4 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக சொன்னால் 448 ரூபாய்க்கு நான் அந்த ஸ்டாக்கை கொடுத்தேன். இன்னைக்கு பார்த்தா மறுபடியும் அங்கிருந்து கிட்டத்தட்ட 50 ரூபாய் ஏறி இருக்கான். கிட்டத்தட்ட 50 ரூபாய் ஏறி என் மனசை பயங்கரமாக உடச்சு விட்டானுங்க. இது எதுக்கு விற்றோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு மார்க்கெட்டில். இதெல்லாம் ரொம்ப சகஜம். நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஏறவே ஏற மாட்டான். ஏன்டா இது வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு விற்றுருவோம். 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் என்ன சொன்னாங்கன்னா, ரிசல்ட் கொஞ்சம் மோசமாக வரப்போகுது, அதனால் இந்த ஐடி இண்டெக்ஸே கீழே இறங்க போகுது அப்படின்னு சொன்னனால நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா நினச்சிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்தேன். ஒரே அடியாக மேலே ஏறி என் மனசை உடச்சிட்டானுங்க. பரவாயில்ல. இதில் ஏறினது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஒரு கேப் விட்டு ஏறி மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு கீழே வந்து விட்டுருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலான சம்பவமாக இன்றைக்கி நடந்து போச்சு. பட் இருந்தாலும் விப்ரோ அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஷேரு. நீங்கள் லாங் டேர்மில் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 715 ரூபா 715 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஸோ இந்த ஹை வர அளவுக்கு இதுக்கான ஸ்கோப் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக நம்ம வச்சுருந்துருக்கணும். நான் பொறுமையாக எல்லாம் விற்று விட்டது இப்போ கொஞ்சம் தப்பாகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. மறுபடியும் இந்த ரேலியெல்லாம் ஐடியுடைய வைபெல்லாம் முடிஞ்சு திருப்பி அவன் கீழே வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இப்போ காத்திருப்போம். அப்படி கீழே வந்தானா நான் திருப்பி இதை வந்து 440 ரூபாய்க்கு கீழே வந்தானா நான் திருப்பி அக்குமுலேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுடைய புரோக்கர் யாரோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி அதை வாங்கலாமா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. இதுதான் விப்ரோ ஷேரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 2.5% ஏறி இருந்தால் காலையிலேயே பயங்கரமான ஹை ஏறி மறுபடியும் இறக்கி விட்டானுங்க. திருப்பி இப்போ வந்து கிட்டத்தட்ட அது பக்கத்தில் வந்து நின்னா 1660 ரூபா. இங்கே வந்து நான் வந்து புத்திசாலித்தனமாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற பேரில் பண்ணியிருக்கேன். இது புத்திசாலித்தனமாக முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாளில் தெரியும். ஏன்னா 1800 வரைக்கும் இந்த ஷேர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது நியூஸஸாக வந்திருக்கு. நீங்கள் வேணால் அந்த நியூஸஸ் படித்து பாருங்கள். நான் இந்த இதை வந்து 1271 ரூபாலேருந்து அது ரொம்ப அக்ரெசிவ் பை பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணியிருந்தேன். ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்னோடது 1300 ரூபா. கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால 25%க்கு மேலே இருந்துச்சு இன்னைக்கு காலையில். 25%க்கு மேலே இருந்தனால சரி கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபோசிஸ் ஷேரும் அப்படி தான், கீழிருந்து இவ்வளோ பெரிய கேப்பு விட்டுருக்கான், இங்கிருந்து இவ்வளோ பெரிய கேப் விட்டுருக்கான். அப்படின்னா இந்த கேப்பெல்லாம் எங்கே போய் ஃபில் பண்ணுவான் அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. இந்த கேப்பெல்லாம் எந்த இடத்துல போய் ஃபில் பண்ணுவாங்கன்னு தெரியல. என்னையை பொறுத்தளவுக்கு இது வந்து அடுத்த இதில் 1560 ரூபா வந்தால்
நான் வந்து திருப்பி இதை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு நான் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். இந்த ப்ரைஸில் நான் யோசித்து வாங்க முடியாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஹைப் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. இவன் கம்மியானானா இந்த ஸ்டாக்கில் இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நான் என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு தடவை இவன் கீழே வந்துட்டானா மறுபடியும் ஏறும்போது பெரிய பெரிய லாபமாக தரான். ஸோ பெரிய பெரிய லாபம்னா இப்போ வந்து நான் வந்து வாங்கின மாதிரி தான் டக்குன்னு 300 லாபத்தை கொடுத்துட்றான். வந்து ஒரு 10 ஷேர் வச்சுருந்தோம் அப்படின்னா 3000 சம்பாரிச்சிட்டு போயிடலாம். டக்குன்னு ஒரு தடவை ஏறினா அப்படின்னா 300 லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மேலே தான் தரானுங்க. அதனால இது மறுபடியும் கீழே இறங்கி 1550 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா நான் திருப்பி வாங்குற கன்சிடர் பண்ணுவேன். இது உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் மிச்சம் வச்சிருக்கிற ஸ்டாக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்குவேன். இதுதான் என்னோட கருத்து. ஸோ இன்ஃபோசிஸ் நல்ல ரேலி, நல்ல செல். என்னையை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் லாபகரமாக முடிஞ்சிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓஎன்ஜிசி ஷேர் அது வந்து கொஞ்சம் ஏறி இருந்துச்சு. இன்னைக்கு ஓஎன்ஜிசி ஷேர் வந்து 4-5% ஏறி இருக்கு. இது வச்சிருக்கவங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூரிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அடேங்கப்பா 20%க்கு மேலே ஏறி சர்க்கியூட் அடிச்சு விட்டான் இன்னைக்கு. சர்க்கியூட்னா இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆள் நிறைய டிமாண்ட் இருக்கு, ஆனால் விற்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான டிமாண்ட் ஸ்டாக்காக மாறி போச்சு இன்னைக்கு. ஏதோ ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் நியூஸ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்பி எல்லாருமே போய் குன்னு வாங்கி வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த ஸ்டாக்கு. இப்போ 5 நாளாக பார்த்தீங்கன்னா 30%. 5 நாளைக்கு முன்னாடி வாங்கி 30%ல விற்கிறதெல்லாம் பயங்கரமான லாபம் தான். ஆனால் இது வந்து இந்த ஸ்டாக் எப்போ ஏறும் எப்போ ஏறாதுன்னு சொல்லி தெரியாமே போயிடுச்சு. ரொம்ப நாளாக நான் இவனை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் லிஸ்ட்டில். ஆனால் நான் வந்து இவனை வாங்கலை. சரி இவன் 70 ரூபாக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, போன வருஷம் ஜூலை மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா 100 ரூபா டச் ஆனோடனே சரி 100 ரூபா டச் ஆயிருச்சு, 80 ரூபால பார்த்த ஸ்டாக்கு 100 ரூபால ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி இந்த இடத்துல வாங்க வேணாம், கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டேன். அந்த தப்புக்கு தான் இப்போ நான் இதை பார்த்துக்கிட்டு ஐயோ அம்மானு கதற வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கினவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஷேருடைய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாபகரமாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வரைக்கும் லாபகரமாக தான் இருக்குங்க. இயர் ஆன் இயர் 100 கோடி பண்ணியிருக்கான். இந்த வருஷம் இப்பயே அந்த பழைய ஹையை டச் பண்ண மாதிரி தான் காட்டுறான். ஸோ இந்த இயர் ரெண்டு முடியும் போது இதை விட பெரிய ஹையாக இருக்கிற ரெவென்யூவை தான் காட்டுவாங்க. ஸோ அதனால் இதோட growth வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஸோ growth படியும் எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேலியில் ஏற்றிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸஸை பார்த்தா தான் தெரியும். அண்ட் இருந்தாலும் இந்த ஷேர் ஹோல்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிகேப். நிறையா பேர் பாலிகேப் வாங்கலாமா 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 அப்படின்னு சொல்லி என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கூட கேட்குறாங்க. இந்த இடத்துல விழுந்தவன் டே நியூஸ் வரட்டும்டா வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5% ஏறிட்டானுங்க. கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்டா நானாவது வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருப்பா என்னன்னே தெரியாமல் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. நீங்கள் உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது என்ன பண்ணலாம், இது என்ட்ரி ஆகலாமா வேண்டாமான்ட்டு. உங்களுக்கே தெரியும் இவங்க ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு இஷ்யூவில் மாட்டியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது தெரியும் இது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதானி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதோடைய ரெஃபரன்ஸாக எடுத்தோம்னா ஒருவேளை இது மிஸ் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதில் ரிஸ்க் எடுத்து நான் மாற்றுறதை விட ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனால் நான் இதில் இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் கம்மியானால் இந்த ரேலியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியானா நான் என்ட்ரி கொடுப்பேன். இதுதான் அவனோட 52 வீக்ஸ் லோ. இந்த 52 வீக்ஸ் லோ அவன் டச் பண்ணால் மேபி நான் வாங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த நிலைமையில நமக்கு ஒரே ஒரு அனலைஸ் தெரியுது நண்பர்களே. இப்போ பார்த்தா 50 ரூபா பிஇ ரேஷியோவில் இருந்திருக்கான். இது டாப்பில் இருக்கும்போது 55 ரூபா பிஇ ரேஷியோவில் இருந்திருக்கான். 55 ரூபாலேருந்து உளுந்தாங்கனாலும் ரொம்ப அதிகமாக உழுகுறாங்க. ஸோ அதனால் ஹை பிஇ ரேஷியோவில் வாங்கினா இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. உளுந்தாங்கன்னா கடன் தகால் உழுந்துடுறாங்க. ஸோ 38 39 அப்படிங்கிறதுமே ஒரு ஹை பிஇ ரேஷியோ தான். கொஞ்சம் பரவாயில்ல முதல்ல இருந்ததை விட. ஆனால் அதிக பிஇ ரேஷியோவில் வாங்கினா இது ஒரு ஆபத்து இருக்குது. மேலேருந்து
ஏதாவது ஒரு கெட்ட நியூஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் இறக்கிடுறாங்க. இது எப்படி லோ பிஇ ரேஷியோவில் இருக்கவங்களும் பிஇ ரேஷியோவில் இருக்கவங்கள ரொம்ப அதிகமாக ஏற்றுறாங்க. அதுக்கு வந்து உதாரணம் இந்த டூரிஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் 16 பிஇல தான் இருந்திருக்கான் இருக்கான். இப்போ ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 8 தான் இருக்கான். 8 7 இப்படி தான் பிஇ ரேஷியோவில் இருக்கான். ஆனால் ஒரு ஏற்றம் வந்துருச்சு அப்படின்னா இதில் தான் பயங்கரமாக ஏறுறானுங்க. இறக்கி விடுறது அப்படிங்கிறது இறக்கி விடும்போது அது கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கிறனால இறக்கி விடும்போது நமக்கு அவ்வளோ வலிக்காது. ஆனால் இது ரொம்ப பயங்கரமாக ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ எப்போவுமே பிஇ ரேஷியோவும் ஒரு கன்சிடரில் வச்சுக்கணும். பிஇ ரேஷியோ பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து இதே ரேலியில் ஒரு வேளை நியூஸ் நல்லா வந்துச்சுன்னா இவன் கண்டிப்பாக 4800 போகிற வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. போயிட்டு திருப்பி இவன் கீழே வரட்டுமே, கீழே வந்தால் நான் திருப்பி வாங்குவேன். திருப்பி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவேன். ஒரு 3000 கீழே வந்துட்டான் அப்படின்னா 3000 3500 கீழே வந்துட்டான் அப்படின்னா நான் கொஞ்சம் நம்பிக்கையாக இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சியும் இன்றைக்கி ஏற்றுனாங்க 16%. ஐஆர்எஃப்சி வாங்கினவங்களுக்கு பயங்கரமான லாபம் தான். இங்கே பாருங்கள் 24 இருந்தான். ரொம்ப நாளாக இருந்திருக்கான். வருஷ கணக்கில் இருந்திருக்கிறான். இவன் 20 24 இருந்திருக்கான். அந்த நேரத்தில் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு அடிச்சாண்டா லக்கு அப்படிங்கிற மாதிரி எத்தனை மடங்கு 5 6 மடங்கு 6 மடங்குக்கு மேலே இவன் ஏறுற மாதிரி இருக்கான். மல்டி பேகராக இருந்திருக்கான். இதெல்லாம் நம்ம கண்ணில் போடாமல் விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரு 5% ஏறியிருக்கான். இந்த ஸ்டாக்கு நான் வச்சுருந்தேன். ஆனால் சில பல ஃபினான்சியல் காரணங்களுக்காக இதை விற்று விட்டு கடைசியில் இப்போ எதுவுமே இல்லாமல் நின்றுருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒன்றும் பெரிய ஹையாக எனக்கு படலை. இது திருப்பி நம்ம தலைவர் நம்ம ஓனர் ஜியோவுடைய ஓனர் நினச்சா இது 1000 ரூபா கூட போக சேர அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சேரை தான் நான் பார்க்குறேன். என்னதான் எவ்வளோ ரேஷியோ இருந்தாலும் என்ன பிஇ ரேஷியோ இருந்தாலும் இந்த ஒரு நேம் இந்த பெயர் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அவர் ஜி கிட்ட பேசுனாங்கன்னா இது பயங்கரமான ஒரு ஸ்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இதில் நான் என்ட்ரி ஆகலை. இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகட்டும், இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஹைப்பெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் இதை என்ட்ரி ஆகலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுதான் நியூஸஸ்ஸு, இன்றைக்கி இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்தது. உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் ஸ்டாக்கை பற்றி பேசணும், நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதோட வீடியோ போடுறேன். அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்படின்னா தான் நான் அதை வீடியோ போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஏறுற மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அதுவும் இல்லாமல் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு நல்லது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கான என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பபாய்.